கடைசி நேரத்தில் மாஸ் காட்டும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ரூபாய் 3000. இதை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். வங்கி கணக்குகளில் ரூபாய் 3000 குறித்து மிக மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளது. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த மாதம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் முதலமைச்சராக பொறுப்பேற்றா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம திட்டங்கள் எல்லாமே அப்படியே தொடரும். ஆனால் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஒருவேளை ஆட்சி மாறினா எல்லாமே கேள்விக்குறிதான் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இந்த பரபரப்புக்கு நடுவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்த ஒரு மாசான ஸ்பீச் மற்றும் மகளிர் உரிமை தொகை குறித்தும் முக்கியமான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ எலெக்ஷன் களத்தையே புரட்டி போட்டிருக்கு. அது என்ன அப்படின்றத பத்தின முழு விவரத்தை இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மனசு விட்டு சில விஷயங்களை பேசியிருக்காரு. 2021 எலெக்ஷன் டைம்ல சில பேர் கலைஞரை விட ஸ்டாலின் ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இப்ப பதில் கொடுத்திருக்காரு. கலைஞரை நான் அப்பான்னு கூப்பிட்டதை விட தலைவர்னு கூப்பிட்டது தான் அதிகம். அப்படிப்பட்ட தலைவரை விட நான் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றது எனக்கு பெருமை தான். ஏன்னா தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கிறவங்களுக்கும் நம்ம வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் நான் என்னைக்குமே டேஞ்சர் தான். அது நம்ம தமிழருடைய ரத்தத்திலே ஓடின ஒண்ணு அப்படின்னு சொல்லி கெத்து காட்டியிருக்காரு. கடந்த 5 வருஷத்துல என்ன பண்ணீங்கன்னு கேட்டா மணிக்கணக்கா ஏன் நாள் கணக்கா கூட பேசலாம் அப்படின்னு சொல்ற முதல்வர் முதியோர் முதல் கருவில் இருக்கும் குழந்தை வரை எல்லாரும் பயன்பெற மாதிரி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு பல திட்டங்களை பட்டியலிட்டு பேசியிருக்காரு. இன்னைக்கு இந்தியாவிலேயே 11.19% பொருளாதார வளர்ச்சியோட இரட்டை இலக்கத்தை தொட்ட ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இந்த சாதனை ஒரு பக்கம் இருக்க, அடுத்த 5 வருஷத்துக்கான தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டதுக்கு சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா எங்க தேர்தல் அறிக்கை சொல்லும் அப்படின்னு ஒரு மாசான பஞ்ச் ஒன்று வச்சிருக்காரு. மக்கள் கிட்ட நேர்ல போய் அவங்க தேவைகளை கேட்டு யாராலையும் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணியிருக்காங்களாம். அதுல முதியோர் பென்ஷன், மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், திமுக ஆட்சி மீண்டும் அமைந்தால் இதுவரை வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 1000 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கீழுள்ள பொருட்களை புதியதாகவோ அல்லது எக்ஸ்சேஞ்ச் ஆகவோ செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி 8000 மதிப்பிலான இல்லத்தரசி கூப்பன் ஒன்று கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த கூப்பன் வழியா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன், ஹோம் அப்ளையன்சஸ், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கிக்க முடியும். இது மட்டும் இல்லாம மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரண தொகையாக இதுவரை 8000 ரூபாயாக இருந்ததை 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. நெல் கொள்முதல் 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நலவாரியங்கள் ஓய்வூதியம் மாதம் தோறும் 2000 ரூபாய் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உப்பள தொழிலாளர்கள் மழைக்கால நிவாரண நிதி ரூபாய் 8000, கைத்தறி நெசவாளர் முதியோர் ஓய்வூதியம் 2000 ரூபாய், மீன்பிடி குறைவு கால சிறப்பு நிவாரண தொகை ரூபாய் 9000 அப்படின்ற மாதிரி பல எக்கச்சக்கமான திட்டங்களை உயர்த்தி வழங்க போறதா அசத்தலான அறிவிப்புகள் வந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டோட மக்கள் தொகையை வச்சு நம்மளை தண்டிக்க நினைச்ச ஒன்றிய அரசோட டீலிமிட்டேஷன் மசோதாவையும் நம்ம தமிழ் மண்ணில இருந்து ஆரம்பிச்ச நெருப்பு தான் இன்னைக்கு சாம்பலாக்கி இருக்கு அப்படின்னு பெருமையா சொல்லியிருக்காரு. இப்போ
எலெக்ஷன் காலத்துல பாஜக தரப்புல இருந்து அமித்ஷா அவர்கள் 3000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு, ஒரு பேச்சு வந்திருக்கு. ஸோ இதுக்கு செக் வைக்கிற விதமா திமுக தரப்புல இருந்து கடைசி நேரத்துல ஒரு மெகா சர்ப்ரைஸ் வரப்போகுது அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பலமா பேசப்படுது. ஆமாங்க, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு வழங்கப்படுற கலைஞர் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 1000 இருந்து ரூபாய் 3000 உயர்த்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது தொடர்பா இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் ஒபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னுமே வெளியாகல. இருந்தாலும் இந்த ரூபாய் 3000 உயர்த்தி வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் வட்டாரங்கள்ல பேசப்படுது.